புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ் ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். திமுக உள்ளிட்ட கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய நிலையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார் ஆளுநர் ஆர்.என். ரவி. அது தொடர்பான காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். திமுக உள்ளிட்ட கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய நிலையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார் ஆளுநர் ஆர்.என். ரவி. இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். வினோத், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தற்போது தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி வருகை புரிந்துள்ளார். குறிப்பாக பெரியார் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு இருந்தது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகநாதன் சேலம் மாநகர கருப்பூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு அன்றைய தினமே அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தொடர்ந்து பெரியார் பல்கலைக்கழகத்தில் சேலம் மாநகர காவல்துறை அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் கடந்த வாரம் நடைபெற்ற சோதனையின் போது முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாகவும் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தர் அலுவலகம் மற்றும் அவரது இல்லங்களில் வந்து சோதனை நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் தான் இன்று பெரியார் பல்கலைக்கழகத்தில் வேந்தர் என்று சொல்லக்கூடிய தமிழக ஆளுநர் ரீதியாக நடைபெற்றக்கூடிய அந்த கணக்கு வழக்குகள் அனைத்தையும் அவர் பார்வையிடுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்காக தான் இன்றைய தினம் அவர் வந்து சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். உள்ளதாக பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வருகை புரியக்கூடிய ஆளுநர் ரவிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்சியினர் வந்து கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களையும் சேலம் மாநகர போலீசார் வந்து கைது செய்தார்கள். இதனை அடுத்து தற்போது பலத்த பாதுகாப்போடு தமிழக ஆளுநர் அவர்கள் தற்போது பெரியார் பல்கலைக்கழகத்திற்குள் வருகை புரிந்திருக்கிறார். அவருக்கு வந்து அங்க உள்ளே முதல் கட்டமாக பெரியார் பல்கலைக்கழகத்தில் அலுவலகம் சென்று அங்க இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள், அதாவது பேராசிரியர்கள், பதிவாளர், இணை பதிவாளர், துணைவேந்தர் ஆகியோருடன் அவர் வந்து கலந்துரையாடுவார் என தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் பெரியார் பல்கலைக்கழக சார்பாகவே செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் சென்னையிலிருந்து விமானம் மூலம் அவர் சேலம் வருகை புரிந்தார். தற்போது அவர் பெரியார் பல்கலைக்கழகத்திற்குள் வந்திருக்கிறார். தொடர்ந்து அவருக்கு வந்து வரவேற்பு கொடுக்கப்பட்டு தற்போது அவர் வந்து பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அலுவலகம், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் மற்றும் அது மட்டுமல்லாமல் துறை ரீதியாக அனைத்து துறை சார்ந்த அதிகாரி பேராசிரியர்கள், பதிவாளர், இணை பதிவாளர் அவர்கள் அனைவரும் நேரில் வரவழைத்து அவர் வந்து விசாரணை நடத்துவார் என தெரிய வருகிறது. இது குறித்தான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.